மேலாத் தேவர்களும் நிலத்தேவரும் மேவித் தொழும் மாலார் வந்தினநாள் அடியேன் மனத்தே மன்னினார் சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நல் மக்களும் மேலாத் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று பாடுகிறார். ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவர்களை விட மேம்பட்டவர்களான நித்திய சூரிகளும் அப்படிப்பட்ட தேவர்களைப் போலவே இந்த உலகத்திலும் இருந்து கொண்டு பகவானை பற்றிய ஞானம் பக்தி பிரேமையெல்லாம் நன்கு கைவரப்பெற்று ஒளிரும்படி இயல்பு கொண்டவர்களான பாகவதர்களும் லக்ஷ்மணன் ஆகிய இளைய பெருமாளும் இடக்கை வலக்கை அறியாத குரங்குகளும் வேறு எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ராமனுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ண வேணும் என்பதிலே ஒருமித்து இருந்தது போல நித்திய விபூதி லீலா விபூதி ஆகிற இந்த இரண்டு லோகத்திலே உள்ளவர்கள் ஒரு நீராக இணைந்து விரும்பி அடிமை பண்ணும் சர்வாதிகனானவன் அந்த எம்பெருமான். அனைத்தையும் நியமிப்பவராக உள்ள திருமால் என்று போற்றப்படுகிற அந்த மகானுபாவர் பெரிய பிராட்டியாரையும் திருப்பார்கடலையும் நித்திய சூரிகளையும் கூட விட்டுவிட்டு இப்படி என்னிடம் வந்து நிற்பார் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத நேரத்திலே என்னிடம் மிகுந்த காதல் கொண்டவராக இப்போது வந்து என் நெஞ்சினுள்ளே நிலையாக நிற்கிறார். கைவிட இயலாதபடி அப்படி ஒரு சம்பந்தம் அவருக்கும் எனக்கும். அவர் சுவாமி, நான் அடியவன். மீன் போல பார்வையால் வசப்படுத்தவல்ல பெண்களும் எல்லையற்ற ஐஸ்வர்யமும் நல்ல குணங்களால் ஈடுபடுத்தவல்ல புத்திரர்களும் தன் துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் குழந்தையை காக்கும் மேம்பட்ட மாதா பிதாக்களும் என்று இப்படி ஒவ்வொரு வஸ்துவை பற்றி நின்று உலகத்தவர் ஒவ்வொரு இன்பம் அடைவார்கள். இன்று முதலாக அவை அனைத்தும் எனக்கு அந்த பெருமானே ஆவார் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.